ஸ்வேதா, என்ன பண்ற? ரொம்ப சீரியஸா ஓட்ட வச்சிட்டு இருக்க போல இருக்கு. பவித்ரா வந்து இந்த லெட்டரை காட்டி என்கிட்ட கேள்வி கேட்டா. டென்ஷன்ல இத புடுங்கி கிழிச்சிட்டேன். பவித்ரா மேல இருக்கிற கோவத்தை பேப்பரை கிழிச்சு தானே வெளிப்படுத்த முடியும். ஆனா அவ கேட்ட கேள்வி நியாயமா இருந்தது. அப்படி என்ன கேட்டா? இந்த லெட்டரை சௌமியா எப்படி எழுதியிருக்க முடியும்னு கேட்டா. அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? நான் என்ன பதில் சொன்னேங்கிறது இருக்கட்டும், நீ எனக்கு பதில் சொல்லு. என்ன? இந்த லெட்டரை சௌமியா எப்படி எழுதியிருக்க முடியும்? நான் என்ன பண்ணினோ அதையே பவித்ராவும் செஞ்சிருக்கான். மகாதேவனை காப்பாத்த அவளோட தர்ம பத்தினி பவித்ரா களத்துல இறங்கிட்டாளா? பாத்தலாம். என்ன மாதவி, லெட்டரை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கியா? பவித்ரா கேட்ட கேள்வி நியாயம் தானே? ஸ்வேதா, பொண்ணுங்க நாம சென்டிமெண்ட்டுக்கு அடிமையாகிறவங்க. எனக்கு உன்னோட ஸ்பெஷல் ஸ்பீச் எல்லாம் தேவையில்லை. கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லு மாதவி. உன்ன மாதிரி அவசர புத்திக்காரங்களுக்கு விளக்கமா சொன்னதானே மண்டையில ஏறும். இருந்தாலும் சுருக்கமாவே சொல்றேன். வர்ஷாவை பவித்ரா மீட் பண்ணிருக்கலாம். வர்ஷா வேலூர்ல இருக்கா. செவ்வாய் கிரகத்திலே இருந்தாலும் அதை மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்கிற மோசமான போலீஸ்காரன் பாண்டியன் இருக்கானே, அவனுக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன் ஸ்டீஃபன் ராஜா கடத்திட்டு போன பவித்ரா மேல வர்ஷாக்கு கோபம் இருக்கு. அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னனே, லேடிஸ் சென்டிமெண்ட் இடியட்ஸ். வர்ஷா ஏன் புருஷனை தூக்கிட்டு போய் உங்க வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டு உன் அக்கா ஏன் புருஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு கண் கலங்கி இருக்கலாம், கதறி அழுதுருக்கலாம். வர்ஷா நம்ப மாட்டா. அவ ஏன் தங்கச்சி. யாருக்கு தெரியும்? பவித்ரா பேசி பேசி வர்ஷாவோட மனச மாத்தி அவளுக்கும் தங்கச்சி தானே சென்டிமெண்டா பேசிருக்கலாம். சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் அடிமையாகிறவ வர்ஷா இல்ல. சென்டிமெண்டோட பவர் தெரியாம பேசிட்டு இருக்க ஸ்வேதா. உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். காதலிக்கிற ஒருத்தன் காதலியை மிஸ்யூஸ் பண்றதுக்காக மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் கண்ணு, கிட்னி, லிவர் இதையோன்னு கொடுக்கறான். உயிரோட இருக்கிற நீ இந்த காதலனுக்காக என்ன தர போறன்னு இறுக்கமா மூஞ்ச வச்சுக்கிட்டு உருக்கமா பேசினானா உனக்கு இல்லாததா காதலா? இந்தா எடுத்துக்கோடா, என் உடம்பையே உனக்கு நான் தரேன்னு சொல்லி சென்டிமெண்ட்டுக்கு அடிமையாகி தண்ணிய எழுந்துருவா. உடம்பு கொடுத்த காதலிக்கு காதல் பரிசா புள்ளைய கொடுத்துட்டு வேற ஒருத்தைய தேடி கிளம்பிடுவான். சோஷியல் மீடியால ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நிறைய பேர் நாசமா போயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சென்டிமெண்ட் அடிக்ஷன் தான். சௌமியா ஒன்னும் தெய்வீக பிறவி இல்ல. சௌமியா கையெழுத்தும் வர்ஷாவோட கையெழுத்தும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? என்ன நீ இப்படி கேட்டுட்ட? நான் வர்ஷா கிட்டயும் சௌமியா கிட்டயும் ரொம்ப நெருங்கி பழகிருக்கேன். வர்ஷா கிட்ட நான் ஏற்கனவே என்ன வர்ஷா உன் கையெழுத்தும் சௌமியா கையெழுத்தும் ஒரே மாதிரியா இருக்குன்னு கேட்டிருக்கனே. கூட பிறந்தாக்கா உனக்கு இது கூட தெரியாதா? தெரியும். எனக்கு உனக்கும் தெரிஞ்ச மாதிரி பவித்ராக்கும் தெரிஞ்சிருக்கும். வர்ஷாவை மிரட்டி இந்த லெட்டரை எழுத வச்சிருக்கலாம். இல்ல சென்டிமெண்டா பேசி வர்ஷா மனச மாத்தியும் எழுத வச்சிருக்கலாம். இப்ப சௌமியாவோட தற்கொலையில வர்ஷாவை எதுக்கு நீ இழுக்கிற? தற்கொலைய கொலைன்னு சொல்ல வச்சு அந்த கொலையை நீதான் செஞ்சேன்னு சொல்லி உன்னை ஜெயிலுக்கு அனுப்புற பிளானா கூட இருக்கலாம். ஏன் தங்கச்சியை நான் எப்படி கொலை பண்ணுவேன்? புருஷனை கொலை பண்ணவளுக்கு தங்கச்சிய கொலை பண்றதா கஷ்டம் மாதவி. அப்படின்னு பவித்ராக்கு தோணிருக்கலாம். சத்தியமா நான் இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன்பா. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அப்பாடா, ஒரு வழியா இப்பதான் நீ என் ரூட்டுக்கே வந்திருக்க. வர்ஷாவ உன்னுடைய நேரடி கண்காணிப்புல வச்சுக்க. அவளுக்கு என் மேல வருத்தம் இருக்கு.
நானும் நீயும் வேலூர் போவோம். அவ மனசுல இருக்கிற வருத்தத்தை போக்குவோம். அவளை பேசி இங்க கூட்டிட்டு வரதுக்கு சம்மதிக்க வைப்போம். அவ வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. உன் கூட வந்தானா வர்ஷா உன் தங்கச்சி. அவ வர முடியாதுன்னு சொன்னா அவ பவித்ராவோட தங்கச்சி ஆயிட்டான்னு அர்த்தம். கொன்னுடுவ. என்ன மீறி அவ போயிடுவாளா? கூல் கூல். மாதவி இருக்க பயமே. நாளைக்கு காலையில என் கார்ல வேலூருக்கு போவோம். வர்ஷாவை பாப்போம். கையோட கூட்டிட்டு வருவோம். ரெடியாரு? அப்புறம் மகாதேவன் மறுபடியும் ஸ்டீஃபன் ராஜா உன்கிட்ட திரும்பி வரதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன 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 ஐடியா? இன்னொரு மீட்டிங்ல சொல்றேன் ஸ்வேதா. இல்ல இப்பவே சொல்லு. ஒரே சீன்ல எல்லா விஷயத்தையும் சொன்னா சுவாரஸ்யம் இருக்காது ஸ்வேதா. வரட்டா? பாய். பவித்ரா ஒருவேளை வர்ஷாவை பார்க்க போயிருப்பாளோ? வர்ஷா ஏன் போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா? ஒருவேளை பவித்ரா பக்கம் வர்ஷா சாஞ்சிட்டாளா? அப்படி மட்டும் நடந்துச்சு, அந்த பவித்ராவை சும்மா விட மாட்டேன். எப்படியும் பவித்ரா போய் வர்ஷாவை மீட் பண்ணிட்டாளே. நான் எவ்வளவு டெக்னிக்கா டேலண்டா பேசி வர்ஷாவை கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இப்படி மிஸ் ஆயிடுச்சே. அக்கா அக்கா சீக்கிரம் வாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அக்கா சீக்கிரம் வாக்கா. அக்கா அழாத வர்ஷா. நீ உன் அக்காவை எழுந்ததை விட உன்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டை எழுந்துட்ட. அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாக்கா. இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற விஷயத்தை மட்டும் என்கிட்ட சொல்லவே இல்லக்கா. என்கிட்ட சொன்ன நானும் தைரியமா இரு, நான் இருக்கேன்னு சொன்னேன். ஆனா பாவி என்னையும் ஏமாத்திட்டு எமன் கிட்ட போயிட்டான். உங்ககிட்ட என்னக்கா சொன்னா? உன் மாமாவோட துரோகத்தை தாங்கிக்க முடியலையா? துரோகத்தால பாதிக்கப்பட்ட ஸ்வேதக்கவி தைரியமா இருக்கும் போது இவ ஏன்க்கா தற்கொலை பண்ணிக்கணும்? உன் மாமாவால சௌமியாவும் பாதிக்கப்பட்டிருக்கா. அத என்கிட்ட மட்டும்தான் சொன்னா. என்ன சொல்றீங்க? உன் மாமா சௌமியாவை நம்ப வச்சு ஆசை வார்த்தைகளை சொல்லி அவளை பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. என்ன வர்ஷா பேசாம இருக்க? சௌமியா நீங்க சொல்ற அளவுக்கு பலவீன மனமே இல்லக்கா. வர்ஷா லொடன்னு பேசிட்டு இருக்கிறவன தைரியமா நம்பலாம். ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி சாதுவா இருக்கானே, அவனை நம்பவே கூடாது. இதுல உன் மாமா 2வது ரகம். சாது மாதிரி இருந்துகிட்டு சாகசம் பண்ணிருக்காரு. நீங்க சொல்றது உண்மையா? நம்பலாமா? சௌமியாவோட தற்கொலைக்கு முழு காரணம், முதல் காரணம் உன் மாமா ஸ்டீஃபன் ராஜ் தான். அதை என்கிட்ட சொன்னதே சௌமியா தான். எதுக்கு வெட்டி பேச்சு? சௌமியாவோட பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப அவ வயித்துல எத்தனை நாள் கரு இருக்குன்னு ரிப்போர்ட் வந்துரும். அப்பவாவது நம்புவியா?
நானே ஒரு தடவை அவங்க க்ளோஸா இருந்ததை பாத்திருக்கேன்க்கா. ம். ஆனா இவ்ளோ தூரம் மாமா போவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. சௌமியா கிட்ட ஏகப்பட்ட கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுத்து அவளை நம்ப வச்சு கடைசியில தற்கொலை பண்ண வச்சிருக்காரு உங்க மாமா. உன் 2 அக்காமார்களுக்கும் நடந்த துரோகத்துக்கு நீதான் பழி வாங்கணும். கொஞ்ச நாள் குடும்பம் நடத்தி குதூகலமா இருந்துட்டு இப்போ வேற ஒருத்தியோட ஓடி போய் உன் அக்காக்கு துரோகம் செஞ்சவர சும்மா விடலாமா? சௌமியா அக்காவோட கொஞ்சி குலாவி திருட்டுத்தனமா குதூகலமா இருந்துட்டு அவளுக்கு சாவு கொடுத்துட்டு போனவர சும்மா விடலாமா? நீ நினைச்சா அந்த ஸ்டீஃபன் ராஜிங்கிற மகாதேவனை தெரிக்க விடலாம். நான் சொல்றபடி செய்வியா? வேணாக்கா, எனக்கு பயமா இருக்கு. அப்போ சௌமியோட ஆத்மா உன்னை மன்னிக்காது வர்ஷா. ஆவியா வந்து உன்னை கேள்வி கேப்பா. மாதவி அக்கா பேச்ச ஏன் கேக்கலன்னு பேயா வந்து உன்னை படாத பாடுபடுத்துவா. நான் என்னக்கா பண்ண முடியும்? முடியும், உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். உன் அக்கா புருஷனை மறுபடியும் இங்க கொண்டு வர வைக்க முடியும். சௌமி அக்காவோட லைஃப் தான் முடிஞ்சு போச்சு. ஆனா ஸ்வேதாக்காவோட வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுக்கா. மாமா இங்க வரணும்னா நான் என்ன செய்யணும்க்கா? இப்ப நான் சொல்ல போற ஐடியா உன் மாமாவை பயமுறுத்தி இங்க வர வைக்கிறதுக்காக மட்டும்தான். சரிக்கா. உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்கும் சௌமியோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆமாக்கா. அப்ப ஏன் கூட வா. இந்தா இத கையில மாட்டிக்க. இது எதுக்கு? ஒரு சேஃப்டிக்கு தான். புரியல. இப்போ நீ ஒரு லெட்டர் எழுத போற. அது உன் அக்கா சௌமியோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கணும். லெட்டர்ல என்ன எழுதணும்? சொல்றேன். நீ எழுத போற லெட்டரை காட்டினா மகாதேவன் அலறி அடிச்சு உன் அக்கா காலடியில விழுவாரு. சோ அவரை மிரட்டி வர வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த லெட்டர். ஓகேவா? ம். இந்தா நான் சொல்ற மாதிரி எழுது. சொல்லுங்க. அக்கா புருஷன் தானேன்னு அவரை நான் நம்பினேன். என்னை நம்ப வச்சு அவரு மோசம் பண்ணிட்டாரு. இப்படிக்கு சௌமியா. அக்கா, இந்த லெட்டர் எனக்கு சரியா படல. நாம என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க போறோம்? உன் அக்கா புருஷன் கிட்ட இத காட்டி மிரட்டி இங்க வர வைக்க போறோம். அவ்வளவுதான். பயப்படாத. இந்த ஒரு லெட்டரை வச்சு உன் 2 அக்காவுக்கும் நீதி கிடைக்க வைக்கிறேன்.
பாரு சௌமியா, ஏன்டி இப்படி பண்ண? ஐயோ, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சௌமியா எந்திரிமா, இங்க பாரு, அக்காவை பாருடா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன், என்ன மன்னிச்சிரு, எழுந்துருமா. சௌமியா என்ன பாரு, நான் அப்பா கிட்ட என்ன சொல்லுவேன்? ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. சௌமியா, கள்ளங்கபடம் இல்லாத இந்த முகத்துல கொலைப்பழிய பூசிட்டாங்களே. நீங்க நிம்மதியா தூங்குங்க. யமன் கிட்ட இருந்து சத்தியவான மீட்ட சாவித்திரி மாதிரி நான் உங்களை எதிரிகள் கிட்ட இருந்து மீட்பேன். உங்ககிட்ட இருந்து இந்த நிம்மதியான தூக்கத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். பவித்ரா, ஏய் பவித்ரா, நீ எப்போ வந்த? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? என்னாச்சு? என்னாச்சு பவித்ரா? சாரிங்க, நீங்க காலையில நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால உங்ககிட்ட சொல்லாம நான் வேலூர் போயிட்டேன். ஆம், அறிவு சொன்னாரு. நீ என்ன விஷயமா வேலூர் போன? ஸ்வேதாவோட சிஸ்டர் ஒருத்தி வேலூர் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கா. அவளதான் பார்க்க போயிருந்தேன். போனது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஆமாங்க, மாதவி நம்மளோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் புகுந்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மோட சந்தோஷத்தை திருடிட்டு போன பகல் திருடி அந்த மாதவி பழி வாங்குற வெறி அடங்காம இன்னும் அலையறா. நீங்களும் நானும் மன உறுதியோட போராடினா நமக்கான பொற்காலம் நிச்சயமா காத்துட்டு இருக்குங்க. எனக்கு நீ ஆறுதலாவும் உனக்கு நான் ஆறுதலாவும் இருக்கிற வரைக்கும் நம்மளை துரத்துற துன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானதுதான் பவித்ரா. இந்த முறை மாதவி சூழ்ச்சி பலிக்காதபடி நமக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குங்க. ஜட்ஜ் எனக்கு ஜாமீன் கொடுக்கறப்பவே தற்கொலைக்கு தூண்டின ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லைன்னு சொன்னாரு. அங்கேயே மாதவி தோத்துட்டாந்தாங்க அர்த்தம். என்னோட ரிக்வெஸ்ட் பவித்ரா, என்னன்னு சொல்லுங்க. நீ நம்மளோட வாரிசு சுமந்துட்டு இருக்க. தனியா எங்கேயும் போகாத, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத ப்ளீஸ். எவ்வளவோ மன கஷ்டங்கள், எவ்வளவோ சித்திரவதைங்க. அப்பெல்லாம் பாதிக்காத என் கர்ப்பம் இனிமேலா பாதிக்க போகுது? நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன பவித்ரா? இவ்ளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில வளர்ற நம்ம குழந்தை பெரிய துணிச்சல்காரனா, மிகப்பெரிய போராளியா வருவான் பாருங்க. அப்போ கண்டிப்பா ஜூனியர் மகாதேவன் தான் பொறுப்பானா? நான் அப்படிதான் ஆசைப்படுறேன். எனக்கு ஜூனியர் பவித்ரா தான் வேணும். உங்க ஜூனியரோ என்னோட ஜூனியரோ கண்டிப்பா போராட்ட குணத்தோட தான் பிறக்கும். சந்தோஷமா இருக்கு. சரி, சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாம். இரு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க, நான் எடுத்து வைக்கிறேன். வாவ், இட்லியா? வை 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 வை. இது உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்கு. நீங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல, இது என் வாரிசை சுமக்கிற உனக்கு.